பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. எனக்கு அன்பானோர்களே, நாம் வாசித்த இந்த வசனத்திலே கர்த்தருடைய கண்கள் மற்றும் செவிகள் என்ன செய்கிறது என்பதை சொல்லி இருக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிற இரண்டுமே நீதிமான்களை சம்பந்தப்படுத்தி சொல்லி இருக்கிறது. ஒன்று, நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிற கர்த்தருடைய கண்கள். இரண்டு, நீதிமான்களின் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிற கர்த்தருடைய செவிகள். கர்த்தருடைய கண்களும் செவிகளும் நமக்காக வேலை செய்ய வேண்டுமானால் நாம் நீதிமான்களாயிருந்தால் மட்டும் போதும். அன்பானவர்களே, நாம் நீதிமான்களா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படியானால் நம்மை காக்கவும் நேர்வழியாய் நடத்தவும், நாம் கூப்பிடும்போது கேட்கவும் பதில் தரவும் அவருடைய கண்களும் செவிகளும் நமக்காக காத்திருக்கிறது. அன்பரே, நம்மை நீதிமான்களாய் அவரை போலவே மாற்றிக் கொள்ளுகிறதற்காகத்தான் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். இதை நாம் ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்தால், நீதிமான்களாய் வாழ்ந்தால், நம்மையும் அவருடைய கண்கள் பார்க்கும், நம்முடைய கூப்பிடுதலுக்கும் அவருடைய செவிகள் கேட்கும். இந்த நாளிலே இந்த கர்த்தருடைய வசனங்களுக்கு அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிற வார்த்தையை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். தகப்பனே, எங்களுக்காக நீர் கிரியை செய்கிறதற்கு எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பதாக நீதிமான்களைப் போல இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தியானித்தோமே. ஆண்டவரே, நீதிமான்களாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து உம்மை சந்தோஷப்படுத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் உம்மை போல எங்களை மாற்றிக்கொள்ளுகிறதற்கு உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தீரே. அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்து நீதிமான்களாய் வாழ ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.